இந்த பொதுக்குழு பார்த்து நானே ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நெருக்கடி உண்டாக்கி இருக்கிறது என்று கடந்த சில மாதங்களாக பேசி வந்த நிலையில் நேற்று இல்லை இல்லை முதல் பொதுக்குழு தருமபுரி பாருங்கள், மருத்துவரையா பின்னால் தருமபுரி மாவட்டம் நிற்கிறது என்பதை நேற்றைய பொதுக்குழு காட்டியது. இந்த தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டமாக இருக்கிற இந்த 11 தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிற சேலம் மாவட்டம் மருத்துவரையா பின்னால் இருக்கிறது. சேலம் மாவட்டம் தருமபுரியின் கோட்டை என்று சொல்லுகிற வகையில் இந்த பொதுக்குழு நிரூபித்திருக்கிறது. இங்கே ஏராளமான இளைஞர்கள், அதிக அளவில் பெண்கள், வெளியிலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பொதுக்குழுவை பார்த்தவுடன் ஐயாவுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நான் தொடங்கிய கட்சி என்னோடு நிற்கிறது, சேலம் மாவட்டத்தின் பின்னால் நிற்கிறது என்பதை ஐயா அவர்கள் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ நினைச்சு பாருங்க, மருத்துவரையா என்ற ஒரு மகாசக்தி இல்லை என்று சொன்னால் இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்திருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, சேலம் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் ஒரே தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய மருத்துவரையா அவர்கள். ஒரே நேரத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், பக்கத்தில் தருமபுரியில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி ஏராளமான பதவி. சேலம் மாவட்டத்துக்கு மாவட்ட ஊராட்சி குழு சேர்மன், இப்பவும் சரி முன்னாலையும் சரி. எங்க இருக்கணும்? யாரெல்லாம் எங்க இருக்கணும்? யார் பின்னால இருக்கணும்? ஆமா, இயக்கத்தை தொடங்கியவர், போராட்டம் நடத்தியவர், இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவரையா அவர்கள். ஜி.கே. மணி சட்டமன்ற உறுப்பினர், அருள் சட்டமன்ற உறுப்பினர், நிறைய பேர் மந்திரி, மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநிதி எல்லாம். ஆனா எந்த பதவிக்கும் போகாத ஒரு தலைவர், காந்தியடிகளுக்கு பின்னால் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவரையா அவர்கள் மட்டும்தான். சுதந்திர போராட்ட தலைமையேற்று நடத்தியவர் மருத்துவரையா. இந்த காந்தியடிகள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி இடஒதுக்கீடுகளை 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவரையா. நீ யாரு எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு நீதியை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தில் உயர்ந்த பிறவி, முக்கிய பிறவி மனித பிறவி. இப்படி மனிதர்களாக பிறப்பதும் வாழ்வதும் மறைவதும் நியதி. ஆனால் வரலாற்றில் நிலைத்து நிற்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. இன்னைக்கு காந்தியடிகளை பற்றி பேசுற வரலாறு சொல்லுகிறது, அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிறது, தந்தை பெரியாரை பற்றி வரலாறு கூறுகிறது. நாளை வரலாறு பேசுகிற தலைவர் மருத்துவரையா அவர்கள் என்பதை இந்த நாடு பேசுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.